ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியும் ஜெல்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட தே மே ஃபீல் தட் இட்ஸ் ஆல்ரெடி ஆயிலி, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஹைட்ரேஷன் தேவைப்படும்ன்ற மாதிரி நினைக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஆயிலி ஸ்கின் டைப்க்கு கூட நார்மலாக ஜென்ரலாக எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆலோவேரா ஜெல் இருக்குது. அண்ட் இப்போது சாண்டல்வுட் ஜெல் பற்றி சொல்லணுன்னா தட் இஸ் லைக் a best product of us. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த சாண்டல்வுட் ஜெல்லை. லிப் பாம் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரேஷனுக்கு பெஸ்ட். சென்னையில் இருக்கிற வெதருக்கு, இந்த சன்னுக்கு நம்ம பாடி ஹீட் ஆகி ரொம்ப ட்ரை ஆகிடும் லிப்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேரட், க்ரீமி கேரட் லிப் பாம்னா 3 ஸ்கின் டைப்புக்குமே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்கின் டைப்புக்குமே ஆயில்ஸ் இருக்குது. ஆயிலி ஸ்கின் ஆயில், ட்ரை ஸ்கின் ஆயில் அண்ட் காம்பைன் ஸ்கின் ஆயில். உங்களுக்கு ஸ்கின் டைப் எப்படி செக் பண்ணணுன்னா, தூங்கி எழுந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக ஆயிலியாக இருந்ததுன்னா ஆயிலி ஸ்கின், ஆர் டீ ஜோனில் மட்டும், அதாவது நெக் அண்ட் நோஸ் சின்னில் மட்டும் ஆயிலியாக இருந்ததுன்னா காம்பினேஷன் ஸ்கின். இதே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் சிலருக்கு, அது வந்து ட்ரை ஸ்கின். நெக், எல்போஸ், அண்டர் ஆர்ம், ஸோ இந்த ஏரியாஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க்கனிங் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்ஸ் பெட்டரா, இல்லை அதுக்கு எதுவும் பேக்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேக்ஸ் வரும். நம்ம வந்து பார்லர்ஸில் போனோம் அப்படின்னா பேக்ஸ் பண்ணுங்கள், ஃபேஷியல் பண்ணுற மாதிரியே நம்ம அங்கேயும் ஒரு பேக் அப்ளை பண்ணால் கன்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ரிசல்ட் கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு எதுவும் ப்ராடக்ட்ஸ் இருக்கா? பிங்க் சால்ட் நேச்சுரலான ரோஸ் லாவெண்டர்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அதோட ட்ரைட் பெட்டல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம். இதை தண்ணியில் போட்டுட்டு உங்கள் காலை மட்டும் நீங்கள் அந்த பக்கெட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes நீங்கள் வச்சுட்டு அப்படியே கண்ணு மூடிட்டு ரிலீஃப்டாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்வெட் அவுட் ஆகும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குளிக்கும் போது கூட இதை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கலாம். இது டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்னோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃபுல்லாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பிஎஸ் ப்ராடக்ட்ஸோடது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நம்ரிதா அவங்கக்கிட்ட பேசணும். பிஎஸ் ப்ராடக்ட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஸோ அவங்க கூட அவங்களோட சிஸ்டரும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ வந்து பிஎஸ் ப்ராடக்ட்ஸோட கோஃபவுண்டர் மோனாஸ்ரீ கிட்ட தான் வந்து இப்போ பேச போகிறோம். அண்ட் யூஸ்வலாக வந்து ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது சார்ந்து தான் வந்து இப்போ ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அதில் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம் மோனாஸ்ரீ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னதும் வந்து நீங்கள் சொன்னீங்களே நலங்கு மாவு ஃபேஸ் பேக் அப்படின்னு தான். ஸோ வந்து பீசன் ஃபேஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கன்டினியூஸாக வந்து யூஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போது ரொம்ப குளிராக இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் இது நம்ம கன்டினியூஸாக யூஸ் பண்ணாதான் ரிசல்ட்டா, இல்லை வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணுமா? ஸோ உங்களோட அந்த ஃபேஸ் பேக் பற்றி கொஞ்சம் டீட்டெயில். ஆர்கானிக் ப்ராடக்ட்னாலே நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 months யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நாங்கள் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டுமே லைக் வெளியிலேருந்து இது பண்ணாமல் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நேச்சுரலாக செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பீசன், க்ரீன் கிராம், அதுக்கப்புறமா இதுலேயே ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதாவது அவங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சார்கோல்னால் ஆயிலி ஸ்கின் டைப், இதே ட்ரை ஸ்கின்னா ரோஸ் பேக், அது மாதிரி நிறையா காஃபிலாம் வந்து ஆயிலுக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போது ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். லைக் வந்து இப்போது நலங்கு மாவு, இந்த முல்தானி மீத்தி, இதெல்லாமே வந்து நம்ம கன்டினியூஸாக யூஸ் பண்ணால் அந்த குளிராக இருக்கும். ஸோ கன்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஃபேஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 months யூஸ் பண்ணால் தான் அதோட ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ வந்து இப்போது இந்த பீசன் ஃபேஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கன்டினியூஸாக தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை கரெக்டான ப்ரொசீஜர் லைக் எப்படி எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னா, யூஸ்வலி நைட் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி வேணாம், ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வேணும்னா குங்குமாதி கூட சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது செட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். நைட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயில் பேஸ்டு சீரம், இது ஃபுல்லாக நேச்சுரல் ஆயில் வச்சு செய்கிறது தான். ஸோ இந்த ஆயில் பேஸ்ட் சீரமை நீங்கள் நைட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற ஒரு
பேக் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதுவும் ரிசல்ட் நல்லா தரும். அடுத்ததா வந்து ஆயில் அந்த கான்செப்ட்டுக்கு வருவோம். இப்போ என்னோட ஸ்கின் பர்சனலா வந்து என்னோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. என்ன ஆயில் ஆனாலும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல. ஸோ ஃபேஸுக்கு ஆகட்டும் இல்லை ஹேருக்கு ஆகட்டும். ஸோ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா எதுவும் இருக்கா? நம்ம சீரம் மாதிரியோ இல்லை ஃபேஸில் வந்து நமக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும்ல. இப்போ நைட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அப்படின்னா ஜெல் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா அது ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியும் ஜெல்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட தே மே ஃபீல் தட் இட்ஸ் ஆல்ரெடி ஆயிலி. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இன்னும் ஹைட்ரேஷன் தேவைப்படும்ன்ற மாதிரி நினைக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஆயிலி ஸ்கின் டைப்க்கு கூட நார்மலாக ஜென்ரலாக எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆலோவேரா ஜெல் இருக்குது. அண்ட் இப்போது சாண்டல்வுட் ஜெல் பற்றி சொல்லணுன்னா தட் இஸ் லைக் பெஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் இஸ். நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த சாண்டல்வுட் ஜெல்லை. யூஸ்வலாக வந்து சந்தனம் வந்து ஒரு கூலிங் ஏஜென்ட் மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி ஒரு குளுமை கொடுக்கறது வந்து அது இன்னும் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எலிகண்டாவோ இல்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுமா? பண்ணும். நீங்கள் இதை மாய்ஸ்சரைசராக கூட ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமில் நீங்கள் எங்கேயாவது வெளில போகும்போது கூட இதை போட்டுக்கிட்டு மேலே நீங்கள் உங்களுக்கு தேவையான அதாவது ஒரு பவுடர் கன்சிஸ்டன்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு கூட நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வெளில போகலாம். ஈவன் ஹேருக்கு வந்து வெறும் ஆயில் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். மித்த ரெண்டு வந்து ஃபேஸ்க்கு மட்டும், அதாவது ரோஸ் அண்ட் சாண்டல்வுட் மட்டும் ஃபேஸ்க்கு மட்டும் போடுற மாதிரி வரும் ஓவரால் பாடிக்கு. ஓகே. ஸோ வந்து இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ரா ஆலோவேரா இருக்குல்ல. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப இச்சிங்காக இருக்கும். பட் வந்து இதுதான் வந்து நல்லது அப்படிம்பாங்க. ஸோ அதே வந்து இப்போ ஜெல்லாக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து இச்சிங்காக இருக்காது. பட் அது ரெண்டுக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் அதில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க ஒரு ஜெல்லாக வந்து கொடுக்குறதுக்கு? ஆக்சுவலி இந்த ஆலோவேரா ஜெல் அந்த நேச்சுரல் பல்ப்பே வந்து நம்ம டைரெக்டாக ஏன் யூஸ் பண்ணலன்னா அது வந்து நமக்கு ஸ்டே ஆகாது. டைரெக்டாக எடுத்து நம்ம அதையே கொடுத்தோன்னா அது லாங் லாஸ்ட் ஆகாது. அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதை வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் நாங்கள் கொடுக்குறோம். அதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதாவது ஹைட்ரேட்டிங், அதுக்கப்புறம் இந்த பிம்பிள்லாம் இருக்கும் போது ரொம்ப ஹீட்டான பாடியாக இருக்கும். அவங்களுக்குலாம் இது ரெகுலராக யூஸ் பண்ணால் ரெடியூஸ் ஆகும் ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம். யூஸ்வலாக ஒரு சிலர் வந்து லைக் ஆலோவேரா ஜெல் ஆகட்டும் அந்த குக்கும்பர் ஜெல் இதெல்லாமே வந்து டார்க் சர்க்கிள்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பிஎஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து டார்க் சர்க்கிள்ஸுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி? இப்போது வந்து ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. பட் குக்கும்பர் வச்சு நாங்கள் அண்டர் ஐ க்ரீம் மாதிரி, அதாவது ஜெல் பேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி தான் அது. ஜெல் கன்சிஸ்டன்சியில் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து வெப்சைட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டார்க் சர்க்கிள்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் தேடுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் ஆனாலுமே அது கீழே கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிலது வந்து ஸ்டீராய்ட்ஸாக இருக்கும். அது நம்ம கன்யூஸாக யூஸ் பண்ணுறது வரைக்கும் தான் அதோட ரிசல்ட் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து திரும்ப அதே ஒரு ஸ்டேட் ஆஃப் இதில் தான் வந்துட்டுருக்கோம். இப்போது டார்க் சர்க்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின்னுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. மேக்ஸிமம் வந்து ஸ்லீப்லெஸ் இல்லை வந்து ஒரு டீஹைட்ரேஷனால தான் இந்த பிரச்சனை வரும். ஆனால் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஏன்னா நிறைய பேருமே வந்து குக்கும்பர் கேரட் இதெல்லாமே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்களா. ஸோ உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலி ப்ராடக்ட் வச்சு மட்டும் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி நமக்கு 8 hours ஸ்லீப் இருக்கணும், அட்லீஸ்ட் 7 hours இருக்கணும். ஸோ ஸ்லீப்பும் முக்கியம். ஈவன் ஃபுட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களோட பாடி உங்களுக்கு வந்து வெளியில் சப்போஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகுதுன்னா உள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அது வெளியில் தெரியுது. ஸோ நீங்கள் அதை ஃபுட் வழியாகவும் அதை லைக் கியூர் பண்ணணும். ஸோ ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட், ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈவன் ப்ராடக்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். யூஸ்வலாக வந்து லிப் பாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸ்ட்ராபெரி ஆகட்டும் பீட்ரூட் ஆகட்டும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து பிங்க் டின்ட்டில் இருக்க லிப் பாம்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ வந்து எனக்கு இதில் பிஎஸ் ப்ராடக்ட்ஸில் வித்தியாசமாக நான் பார்த்தது வந்து க்ரீமி கேரட் லிப் பாம். ஆக்சுவலி கேரட் லிப் பாம் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரேஷனுக்கு பெஸ்ட். சென்னையில் இருக்கிற வெதருக்கு இந்த சன்னுக்கு நம்ம பாடி ஹீட் ஆகி ரொம்ப ட்ரை ஆகிடும் லிப்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு க்ரீமி கேரட் லிப் பாம்னா
நெக்ஸ்ட் வந்து இப்போ இப்போ பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த நெக் ஏரியா சரி, இந்த மவுத் வாய சுத்தி சரி ஒரு மாரி ஒரு டார்க்கனிங் அந்த மாரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு எதுவும் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? அதுக்கு வந்து டர்மரிக் பேக் வச்சுருக்கோம். டர்மரிக் ஃபேஸ் பேக். இதில வந்து பீசன்ல இருக்கிற அதே ப்ராடக்ட்ஸ் வச்சு அதில டர்மரிக் பவுடர கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்போம். யூசுவலா வந்து எனக்கு இங்க தான் கேட்கணும். நம்ம அ கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ என்னோட ஸ்கின் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, கஸ்தூரி மஞ்சள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா எனக்கு ரொம்ப எரியும். என்னால வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட அது யூஸ் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இந்த மாரியும் நெறைய பேர் இருப்பாங்க. யூசுவலா இன்னொன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் போட்டுட்டு அந்த வெயிலெல்லாம் படக்கூடாது. மார்னிங் டைம்ல வந்து மஞ்சள் போடக்கூடாது. டேனுக்கு வந்து பெஸ்ட் கிடையாது. அந்த மாரி சொல்லுவாங்க. பட் நம்ப அப்பா, அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, மஞ்சள் போடுங்க, போடுங்க அது வந்து ஸ்கின்னுக்கு நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லுவீங்கல்ல. ஸோ நீங்க வந்து டர்மரிக் ஃபேஸ் பேக் ஒரு வேள ஒரு சிலருக்கு செட் ஆகாது அப்டின்னா வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன மாரி குடுப்பீங்க? இல்ல வந்து ராவா வந்து நம்ம டர்மரிக்க யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து யூஸ் பண்ணா வந்து இன்னும் நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கா? ஆக்சுவலி டர்மரிக்லேயே வந்து நெறையா டைப் இருக்கு. சில டர்மரிக்லாம் வந்து சில ஸ்கின்க்கு சிலருன்றத விட சில டர்மரிக்லாம் வந்து ஸ்கின்க்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். டர்மரிக்கோட மேஜர் பாயிண்ட்டே வந்து பிக்மென்டேஷன், ஆன்டி ஏஜிங் தான். ஸோ இத வந்து நீங்க உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி சிலருக்குலாம் வந்து கர்ட் செட் ஆகும். மோஸ்ட்லி டர்மரிக்க வந்து கர்டோட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா, உங்க ஃபேஸ்ல வந்து அந்த சாஃப்ட்னஸோ, இரிட்டேட்டிங் இல்லாம இருக்கும். ஓகே. நாங்க யூஸ் பண்றது வந்து வெறும் ஸ்கின் டைப்க்கு எந்த டர்மரிக்க யூஸ் பண்ணுவாங்களோ, அத சூஸ் பண்ணி அத மட்டும் தான் நாங்க இதில மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது மட்டும் தான் நீங்க மிக்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொன்னு வந்து லைக் வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு டாக்டர் சொன்னது வைரலா போயிட்டுருக்கு. லைக் வந்து கிச்சன்ல யூஸ் பண்ற பொருளெல்லாம் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அந்த மாரி. பட் வந்து நம்ம அம்மாக்கள் முன்னாடி அப்போ பாட்டி அவங்களலாம் பார்த்தோம் அப்டின்னா வந்து, அந்த மஞ்சள் தான் நம்ம அந்த மஞ்சளும் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்டிம்பாங்க. கடலை மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்டிம்பாங்க. ஸோ வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து அந்த மாரி எதுவும் ஆட் பண்றீங்களா? அந்த கடலை மாவு அந்த மாரி எல்லாம் ஆட் பண்றீங்களா? இது வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் செட் ஆகும்ன்னு சொல்ல முடியாது. சிலருக்குலாம் வந்து பேக் செட் ஆகாம கூட இருக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகலாம். ஈவன் அது ரோஸ் பேக்கா இருந்தா கூட ட்ரை ஆக வாய்ப்பு இருக்கு. அது வந்து இன்னர் பாடிக்குள்ள அவங்களோட இருக்கிற ப்ராப்ளமா கூட இருக்கலாம். ஸோ அவங்களையே அவங்க ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கணும். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ப்ராடக்ட். ஸோ லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு, ப்ராடக்ட் எல்லாமே வந்து இதில கவர் ஆகும். அதனால இட் இஸ் டிபெண்டட் அப்பான் த பீப்பிள். ட்ரை ஸ்கின்னாலே மோஸ்ட்லி ரோஸ், ஆலோவேரா அது மாரி தான் யூஸ் பண்ணணும். வெறும் பேக் வச்சு கியூர் பண்ண முடியும்னா, ரெகுலரா இப்போ ஆலோவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணணும், பேக்கும் யூஸ் பண்ணணும், ஆயிலும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த குங்குமடி ஆயில் தான். ஆக்சுவலா இது நெறைய இதுல நம்ம வந்து பார்த்துருப்போம். நைட் டைம் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து கன்டினியூஸா அப்ளை பண்ணா ஒரு மாரி ஸ்கின் வந்து லைட்டனிங் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து இது ஆர்கானிக்கா ரெடி பண்றப்போ, இதுல என்ன மாரியான ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்க்கிறீங்க? இதுலயே உங்களுக்கு ஆக்சுவலி குடுத்துருக்கோம். ஆன்டி ஏஜிங், ஸ்கின் ஹைட்ரேஷன், ஆன்டி விரிங்கிள்ஸ், மாய்ஸ்சரைசிங் பெனிஃபிட்ஸ். ஆக்சுவலி இது நிஜமாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும்னா, Instagram PS ப்ராடக்ட்ல வந்து 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த ஒரு பேக் வச்சு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா, அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது ரெகுலர் பேசிஸ். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, Instagramல வீடியோஸ் பாருங்க. 100 பட் டேஸ் சேலஞ்ச். ஆக்சுவலா வந்து குங்குமடி ஆயில் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகுமா? ஆகும். மோஸ்ட்லி ஆகும். எல்லாத்துக்கும் ஆகுங்கிறத விட மோஸ்ட்லி ஆகும். ஸ்கின் டைப்புக்குன்னு பர்ட்டிகுலரா ஆகும். மேபி சில ஸ்கின் டைப்க்கு வந்து ரொம்ப ஆக்னியா இருந்ததுன்னா, ஆயில்ஸே ஜென்ரலா செட் ஆகாது. ஜென்ரலா ஆயில்ஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். அவங்கலாம் வந்து ஜெல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரெட்யூஸ் ஆனதுக்கப்புறமா ஹைட்ரேஷனுக்காக ஆயில்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா பேக் யூஸ் பண்ணி கியூர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் காம்பினேஷன் ஸ்கின்க்கான ஆயில் இல்ல. ஸோ இதுல வந்து என்னலாம் இதுல என்ன மேஜரா வந்து சேர்த்துருக்கீங்க? லைக் வந்து கீழ ஏதோ ஒரு சாலிட் மாரி இருக்கு ஐ திங்க். ஸோ அது என்ன ப்ராடக்ட்? இப்போ 3 ஸ்கின் டைப்க்குமே ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸ்கின் டைப்க்குமே ஆயில்ஸ் இருக்கு. ஆயிலி ஸ்கின் ஆயில், ட்ரை ஸ்கின் ஆயில் அண்ட் காம்பைன் ஸ்கின் ஆயில். உங்களுக்கு ஸ்கின் டைப் எப்படி செக் பண்ணணும்னா, தூங்கி எழுந்ததுக்கப்புறமா எங்க ஆயிலியா இருக்கோ, இப்போ சப்போஸ் ஃபுல்லா ஆயிலியா இருந்ததுன்னா ஆயிலி ஸ்கின். ஆர் T ஜோன்ல மட்டும் அதாவது நெக் அண்ட் நோஸ், சின்ல மட்டும் ஆயிலியா இருந்ததுன்னா காம்பினேஷன் ஸ்கின். இதே ஃபுல்லா ட்ரையா இருக்கும் சிலருக்கு. அது வந்து ட்ரை ஸ்கின். ஸோ அந்த ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். மேஜரா வந்து காம்பைன் ஸ்கின் ஆயில்ல யூஸ் பண்றது வந்து கோகனட் மில்க் யூஸ் பண்ணுவாங்க.
கோகனட் மில்க், ஓகே. பீட்ரூட், அதுக்கப்புறமா அதையே வந்து பவுடர் ஃபார்மில் கூட நம்ம போட்டுக்கலாம் ஆயில்ஸில். ஸோ அதுதான் இங்கே. ஸோ ஆயில்ஸாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னா பவுடர் ஃபார்மாக கூட நீங்கள் கொடுக்குறீங்களா? ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து அடுத்ததாக சோப்ஸுக்கு வருவோம். ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த ஸ்கின்னுக்கு வந்து எது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இது வந்து கோட் மில்க் சோப். கோட் மில்க் சோப் வந்து ஹைட்ரேஷனுக்கு குட். கோட் மில்க் சோப் ரொம்பவே நல்ல செல் ஆகுறது. சார்கோல் இஸ் லைக் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். அவங்க ஸ்கின் டைப் என்னன்னு தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாக போர்ஸாக குட்டி குட்டி பிம்பிள் மாதிரி இருந்தது. அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறதுனே தெரியல. சாம்பிள் நாங்கள் குட்டி குட்டி சாம்பிள்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 20 rupees 10 rupees அது மாதிரி சாம்பிள்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ரிசல்ட் நல்லா தருதுன்னு சொல்லி இப்போ எங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஆல்மோஸ்ட் 3 to 4 months வாங்கிட்டு இருக்காங்க சார்கோல். ஒரு வாட்டி வந்தாங்கன்னா ஒரு 2 வாங்கிட்டு ஈவன் அவங்க ஊர்லலாம் போய் தர மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்க்குலாம் கூட எடுத்துகிட்டு போய் தந்துட்டு இருக்காங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஆஃப் அவர் பிராண்ட். ஆக்சுவலாக இது வந்து மஞ்சிஸ்தா. ஓகே. மஞ்சிஸ்தா வந்து ஈக்குவல் டு பீட்ரூட் சோப். டேன் ரிமூவலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் கிவ்ஸ் லைக் சேம் டஃப் காம்படிஷன் டு பீட்ரூட். நீங்கள் அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மஞ்சிஸ்தாவையும் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபேஸுக்கெல்லாம் ஃபேஸ் வாஷ் இல்லை பேக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சோப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபேஸ் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரி சோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து? சோப் வந்து நீங்கள் பாத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் பாடிக்கு மட்டும் சோப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு வந்து சிலருக்கு அது செட் ஆகும். பட் மோஸ்ட்லி தே டோன்ட் ப்ரிஃபர். செட் ஆகாதுன்றதோட தே டோன்ட் ப்ரிஃபர். ஸோ எங்ககிட்ட ஃபேஸ் வாஷும் இருக்குது. சார்கோல் ஃபேஸ் வாஷ், சாண்டில்வுட், சாஃப்ரான் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் சிலருக்குலாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பேக்ஸ் செட் ஆகும். பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நெக் ஏரியா, அதுக்கப்புறம் எல்போஸ், இந்த மாதிரி பியூபிக் ஏரியாஸ்லலாம் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டார்க்கனிங்காக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து லைட் பண்ணுறதுக்கு, மற்ற ஸ்கின்னோட வந்து ஈவென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபேஸும் ஹேண்டையும் பார்த்தோம்னாலே வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து ஒன்று வந்து ரொம்ப டேன், நம்மளோட சென்னை வெதர் ஆகட்டும். அண்ட் இன்னொன்று நம்ம எவ்வளோ தான் வந்து பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணாலுமே நம்ம ஃபேஸ் வந்து ஓகே ஒரு மாதிரி க்ளோ ஆகும். பட் அதே க்ளோனஸ் வந்து நம்ம ஹேண்ட்ஸுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா? அது ஏன் அப்படி? ஸோ வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே வந்து ஒரு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதில் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி? மோஸ்ட்லி வந்து சன்பர்னால் தான் அது வருது. நம்ம வெளியில் போகும்போது ஃபேஸ்க்கு மட்டும்தான் எதுவுமே கவர் பண்ணாமல் போவோம். அதனால அங்கே தான் நமக்கு டேன்னால தான் மோஸ்ட்லி இந்த டேன்னால தான் வரும். ஸோ ப்ராப்ளம் வந்து டேனுக்குனாலே ஜென்ரலாக சொல்லணுன்னா பீட்ரூட், மஞ்சிஸ்தா சோப் அண்ட் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும்னா ஜெல் அண்ட் பேக் வந்து சைமல்டேனியஸ்லி சேம் டைம் ஆயிலையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் பெட்டராக கொடுக்கும். அண்ட் இன்னொன்று கேட்டேன், லைக் வந்து நம்ம நெக், எல்போஸ், அண்டர் ஆர்ம், ஸோ இந்த ஏரியாஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க்கனிங் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு சோப்ஸ் பெட்டரா இல்லை அதுக்கு எதுவும் பேக்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேக்ஸ் வருது. நம்ம வந்து பார்லர்ஸில் போனோம் அப்படின்னா பேக்ஸ் பண்ணுங்கள், ஃபேஷியல் பண்ணுற மாதிரியே நம்ம அங்கேயும் ஒரு பேக் அப்ளை பண்ணால் கன்யூஸாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு எதுவும் ப்ராடக்ட்ஸ் இருக்கா? நீங்கள் வந்து அதுக்கு பேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது சோப் எப்படி யூஸ் பண்ணுவீங்கோ அது மாதிரி செலக்டடாக இப்போது பீட்ரூட் பேக் எந்த இடத்துல உங்களுக்கு டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல பீட்ரூட் பேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜென்ரலாக சோப் யூஸ் பண்ணுற டைமில் பீட்ரூட் சோப் ஆர் கேரட் இஸ் ஆல்சோ பெஸ்ட். டார்க்காக இருக்கும் போது லைட்னிங்காக நீங்கள் கேரட் கூட யூஸ் பண்ணலாம். கேரட் பேக்கும் இருக்குது, சோப்பும் இருக்குது. ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸ்லி சேம் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் கன்யூஸாக யூஸ் பண்ணலாம். ஆமாம், எல்லா ப்ராடக்ட்டுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் தரும். ஸோ வந்து அடுத்ததாக வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத் சால்ட். ஸோ வந்து பாத் சால்ட் இது நீங்கள் வந்து என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க அண்ட் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக 2 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, ரோஸ் அண்ட் லாவெண்டர். இல்லை ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பிங்க் சால்ட். ஸோ அதில் வந்து நேச்சுரலான ரோஸ் லாவெண்டர்ஸோட
எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அதோட ட்ரைட் பெட்டல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம். அது நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் டைம்லலாம் சில பேருக்கு வந்து ரிலீஃபாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதை தண்ணியில் போட்டுட்டு உங்கள் காலை மட்டும் நீங்கள் அந்த பக்கெட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes நீங்கள் வச்சுட்டு அப்படியே கண்ணு மூடிட்டு ரிலீஃப்டாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்வெட் அவுட் ஆகும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குளிக்கும் போது கூட இதை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கலாம் இந்த வாட்டர் யூஸ் பண்ணி. ஓகே. ஸோ வந்து மேக்ஸிமம் என்ன மாதிரி ஒரு டைமில் வந்து இது ப்ரிஃபரபிள், நைட்டா ஆர் மார்னிங்? மோஸ்ட்லி நைட் தான். நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் காலில் இருக்கிற கிராக்லாம் கூட எடுக்கும். லெக்கில் இருக்கிற ஃபீட் கிராக்லாம் கூட ரெடியூஸ் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து எவ்வளோ மந்த் வந்து நம்ம கன்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சால்ட்டை பொறுத்த வரைக்கும்? 2.5 3. ஸோ இது நம்ம வெளியே எடுத்தோம்னா எதுவும் ஆகாதா? இது ஓகே, வெளியே வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்மக்கிட்ட லைக் ஆயில்ஸ் இருக்குது. ஆன்டி லைஸ் ஹேர் ஆயில். ஆக்சுவலாக நிறைய பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை எதிர்பார்ப்பாங்க. 3 ஆயிலோட வந்து இந்த ஆயில் தான் பெஸ்ட். ஓகே. ஆன்டி லைஸ் தான் வந்து டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் தரும். மேஜராக நீம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் இதில். கோகனட், நீம், அதுக்கப்புறம் நேச்சுரலாக வந்து இதெல்லாம் கூட நீம், ஆரஞ்சோட பீல்லாம் கூட யூஸ் பண்ணி ஒரு ஆயில் செஞ்சிட்ருக்கோம். 3 ஆயில்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத் அண்ட் அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப்க்கு. யூஸ்வலாக வந்து லைஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம ஃபார்மசியில் வந்து கேட்டு பார்த்தா கூட ஷாம்பு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் அதுவுமே வந்து நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 20 minutesல நம்ம வாஷ் அவுட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் எத்தனை நேரம் வந்து தலையில் வந்து வச்சுக்கணும்? உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான் இருக்குது. ஓவர் நைட் கூட நீங்கள் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ அண்ட் ரைஸ் வாட்டர் ஷாம்பூ இருக்குது. ரெண்டுமே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ தான். ரெடியூஸ் பண்ணும், ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப ஃபாலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பிகாஸ் வி டோன்ட் யூஸ் கெமிக்கல்ஸ், அதனால் முன்னாடி இருக்கிறத விட பெட்டராக இருக்கும். ரொம்ப கொட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் ஹேர் ஃபாலை. ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஆரல்ஸ் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 hour to 20 minutes முன்னாடி கூட நீங்கள் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆயிலை ஹீட் பண்ணி யூஸ் ஒரு குட்டி வெசலில் ஒரு பவுலில் ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப இல்லை, ரொம்ப கொதிக்க கொஞ்சம் வார்ம் பண்ணி. ஸோ லைஸ் ஆயிலுமே எல்லாமே க்ரோத் கூட லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். யூஸ்வலாக வந்து இப்போது நம்ம ஹேர் ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்ப்பாங்க. நிறைய லைக் வந்து இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20-30+ இன்க்ரீடியன்ஸோட பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஹேர் ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் இன்க்ரீடியன்ஸுங்கிறது எப்படி? நீங்கள் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்குறீங்களா? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு அவைலபிளாக இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து நம்ம ஹேர் ஆயில் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கா? நாங்கள் வந்து 2 to 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஹைபிஸ்கஸ் லீஃப், அதுக்கப்புறம் நீம் ஆரல்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அம்மாக்கள் வந்து சொல்கிற அதே, இப்போ எங்கள் அம்மாவும் இதுதான் போட்டு அப்படியே காய்ச்சி எடுத்துருவாங்க. ஸோ அதே தான் இல்லை? ஆமாம். ஆயில்ஸில் வந்து நாங்கள் 2-3 ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். கோகனட், நீம், அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 ஆயில்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா 2 to 3 தான் இருக்கும். பட் எஃபெக்டிவ் வந்து நல்லாவே. ஸோ வந்து நம்ம இப்போது நம்ம வீட்டில் இல்லைன்னா கோகனட் ஆயில்னா அதில் மட்டும் இந்த ப்ராடக்ட்ஸ் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுத்துருவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணணும்ல, மிக்ஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா ரிசல்ட் தரும் அப்படிங்கிறீங்களா? அண்ட் ஃபைனலாக வந்து இதுதான் கேஸ்ட்ரு பற்றி தான் கேட்கணும். இந்த கையில் எடுத்தோம்னா ஒன்று வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் அதோட ஸ்மெல் வந்து தாங்கவே முடியாது. இப்போது நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணாலும் அதே தான். 1 day அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 week ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும் அதோட ஸ்மெல். அண்ட் ஷாம்பு வந்து 1 time போட்டால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹேர் பழசு மாதிரி ஆகாது அதோட ஸ்மெல். இன்னொன்று வந்து எல்லா ஹேரையும் சேர்த்து வந்து சிக்கு போட்ட மாதிரி அப்படி திக்காக பண்ணிடும்ல. ஸோ நீங்கள் வந்து இப்போது கேஸ்ட்ரை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணுறீங்க? இதில் வந்து கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் இன்னும் சில ஆயில்ஸ் வச்சு இந்த ஆயிலை செய்கிறோம். இதில் வந்து ஈவன் ஹைபிஸ்கஸ் லீஃப் இது மாதிரி மேஜரான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஆயில் செஞ்சுட்டு வரோம். ஸோ இதெல்லாமே மிக்ஸ் ஆகும் போது வந்து அந்த ஸ்மெல்னஸ்லாம் குறைஞ்சிரும். வி டோன்ட் ஆட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் ஆயில்ஸ்.
ஸோ அவ்வளோதான். ஸோ பிஎஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி ஆயில்ஸ் சரி, ஃபேஸ் பேக் சரி, சோப் சரி, சால்ட், சீரம், ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் வந்து இதெல்லாமே நமக்கும் வந்து மேஜராக இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி டவுட்ஸ், நம்ம ஸ்கின்ல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறவங்கக்கிட்டே வந்து கேட்டால் நமக்கு ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த செக்மெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் புது ஆண்டர்பிரினர்ஸை வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அண்டில் தென், பாய்.